ஹலோ விவோஸ், இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய அதிசயமான நிறைய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மரம் பார்த்திங்கன்னா அதிசய மரம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா முருங்கைக்காயில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த காயில் விட்டமின்கள் ஏ, சி மற்றும் இ இதெல்லாம் நிறையவே இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான சருமத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. நல்ல ஒரு பார்வையை கொடுக்குது அப்படின்னே சொல்லணும். நிறைய ஆக்சிஜனேற்றிகள் அதிகமாக இருக்கிறதுனால முருங்கையை ஆக்சிஜனேற்ற ரத்த அழுத்த வீக்கத்தை எதிர்த்து போராடுறதுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நாள்பட்ட நோய்களுடைய அபாயத்தை குறைத்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முருங்கைக்காயை நம்ம பல வழிகளில் எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இதனுடைய சத்துக்களானது உங்களுடைய உடலில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. முருங்கைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக நிறைந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உடலுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்குது. முருங்கையில் குர்செடின் மற்றும் குளோர்ஜெனிக் அமிலம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது பீட்டா கரோடின் உள்ளிட்ட பல சத்துக்களோடு இருக்கிறதுனால நல்ல ஆக்சிஜனேற்றியாக செயல்படுது. அதனால் இந்த காயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதய நோய் மற்றும் புற்றுநோய் இது மாதிரியான நாள்பட்ட நோய்களில் இருந்து ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைச்சி கொடுக்கும். முருங்கையில் கொழுப்பை குறைக்கக்கூடிய விளைவுகள் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இதய நோய் அபாயத்தை கண்டிப்பாக குறைக்க உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு ஆக்சிஜனேற்றிகள் இருக்கிறதுனால இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் எல்லாமே ஆக்சிஜனேற்ற சேதத்தில் இருந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த முருங்கைக்காய் ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே போல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை ஒழுங்குபடுத்துறதுல முருங்கைக்காய் ரொம்ப முக்கிய பங்கை எடுத்துக்குது. ஸோ நீரிழிவு நோயாளிகளாக இருக்கக்கூடியவங்க முருங்கைக்காயை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த தாவரத்தில் ஐதோசைனட்டுகள் போன்ற சேர்மங்கள் அதிகமாகவே இருக்குது. அது நீரிழிவு எதிர்ப்பு விளைவுகளை கொண்டிருக்கிறதுனால ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவை நிர்வகிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. மேலும் செரிமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக முருங்கைக்காயை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. மேலும் மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. கூடுதலாக இதனுடைய அலர்ச்சி பண்புகளானது செரிமான மண்டலத்தை நல்லபடியாக இயக்கிறதுக்கும் இறப்பை குடல் கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படாமல் அதனுடைய அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ நீங்கள் முருங்கைக்காயை விரும்பி சாப்பிடக்கூடிய நபரா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது முருங்கைக்காய் பிடிக்காது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்கள் இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை ஆரோக்கிய மருத்துவ பயன்களை எல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய நிறைய சத்துக்களானது இரத்த சோகையை எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா முருங்கை அப்படின்னாலே இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த முருங்கைக்காயை நம்ம எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதற்கும் இரத்த சோகையை தடுப்பதற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ முருங்கையை நீங்கள் உட்கொள்கிறது ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரித்து கொடுக்கும். ஒட்டுமொத்தமாக ரத்தத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா எலும்புகளை வலுவாக்கி கொடுக்கும். முருங்கையில் கால்சியம் அதிகமாக இருக்குது. கால்சியம் மட்டும் கிடையாது, பாஸ்பரஸும் நிறையவே நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த கால்சியம் பாஸ்பரஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வலுவான ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்கிறதுக்கு அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு சத்து தான். ஸோ இந்த ஒரு முருங்கைக்காயை நீங்கள் தொடர்ந்து உட்கொள்ளும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரியோஃபோரிசிஸ் போன்ற எலும்பு தொடர்பான கோளாறுகளை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக முருங்கைக்காயை நீங்களும் எடுத்துக்கோங்க. மேலும் இந்த முருங்கைக்காயில் நுண்ணுயிர்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மைகள் பாக்டீரியாவுடைய எதிர்ப்பு பண்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ முருங்கையில் இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால பாக்டீரியா, பூஞ்சை, வைரஸ் தொற்றுகளுக்கு எதிராக நிறைய செயல்படும். ஸோ இதனுடைய சேர்மங்கள் நோய்க்கிருமிகளுடைய வளர்ச்சியை தடுத்து கொடுக்கும். உடம்புல பாதுகாப்பு வழிமுறைகளை அதிகரித்து கொடுக்கும். அதனால் கட்டாயமாக நீங்களும் முருங்கைக்காயை வாரத்துக்கு 2 முறையாவது பயன்படுத்துங்க. ஸோ ரொம்பவே கிடைக்காத கூடிய பட்சத்தில் நீங்கள் வாரத்துக்கு 1 முறையாவது சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமானது. மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான வகை காய்களில் இந்த முருங்கைக்காயும் ஒன்றாக இருக்குது. மூளையில் ஆரோக்கியம் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை அதிகரித்து கொடுக்கும். அதனால் குழந்தைகளுக்கு நீங்கள் அதிகமாக முருங்கைக்காயை கொடுங்க.
இந்த முருங்கைக்காயை சாப்பிடும் பொழுது நரம்பு பாதுகாப்புகளுக்கான அனைத்து விதமான சக்திகளும் வந்து கிடைக்குது. மேலும் உயர் ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம் இருக்கிறதுனால மூளை செல்களை வந்து ஆக்சிஜனேற்ற அழுத்தத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அல்சைமர் போன்ற நரம்பு சிதைவு நோய்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேலும் முருங்கைக்காயில் நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம். முருங்கை இலைகள், முருங்கைக்காய் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சத்துக்கள் இருக்குது, நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் என்ன வகையில் வேணாலும் எடுத்துக்கலாம். முருங்கைக்காயை நீங்கள் பொரியலாகவோ அல்லது சாம்பாராகவோ இது மாதிரி உங்களுக்கு என்ன வகையெல்லாம் முருங்கைக்காயை வந்து எடுத்துக்க பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா குறைவான விலையில் கிடைக்கும். ரொம்ப மலிவான ஒரு காய் தான். அதிக சத்து நிறைந்த ஒரு காயும் கூட. முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய காய், இலை மற்றும் பூ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மருத்துவ பயன்கள் பெற்றது தான். காய் மற்றும் இலைகளில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. முருங்கையில் இருக்கக்கூடிய அதிக அளவு கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியது தான். அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்காயில் மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாகவே வந்து பயன்பட்டுருக்கு. முருங்கைக்காய் உடலுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கும். இதை சாப்பிட்டா சிறுநீரகம் பலப்படும், தாது உற்பத்தியெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக வாரத்தில் 2 முறை முருங்கைக்காயை நீங்கள் உணவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ரத்தமும் சரி, சிறுநீரும் சரி சுத்தமடையும். அதோடு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு முருங்கைக்காய் இருக்கக்கூடிய விதைகளை நீங்கள் கொடுத்துட்டு வரும் பொழுது மலக்குடல்களில் இருக்கக்கூடிய கிருமி, பூச்சிகள் எல்லாமே வந்து வெளியேற மாதிரியும். மலச்சிக்கலால் அவதிப்படக்கூடியவர்களாக இருக்கீங்களா, மூல நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்களா, சளி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, ரத்த சோகை, வயிற்றில் புழு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, கணையம், கல்லீரல் வீக்கம் இது மாதிரி எல்லா வகையிலையுமே பாதிப்படைந்திருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக முருங்கைக்காயை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் வந்து கிடைக்கும். ஏன்னா முருங்கைக்காயில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. முருங்கைக்காயை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது ஆண்களுக்கு நல்ல ஒரு பாலுணர்ச்சியானது தூண்டப்படும். விரைப்புத்தன்மை, விரலில் விந்து வெளியேறுதல், மலட்டுத்தன்மை குறைபாடு இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகுது. ஸோ முருங்கைக்காயை தொண்டை கரகரப்பு, சளி, தொண்டை புண் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சரி செய்யறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதோடு ஆஸ்துமா, கல்லீரல், கணைய வீக்கம் இது போன்ற நோய்களை கூட இந்த முருங்கைக்காய் வந்து குணப்படுத்தி கொடுக்குது. ஸோ இது மாதிரி நிறைய சத்துக்களோடு இருக்கக்கூடிய முருங்கைக்காயை கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிடுங்க. உங்களுடைய வீட்டுக்கு அருகில் உங்களுக்கு முருங்கைக்காய் வந்து மலிவாக கிடைக்குதா அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கைக்காய் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கப்படாத காய்கறிகளில், கீரை வகைகளில் ஒன்று அப்படின்னா முருங்கையை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது இயற்கை கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம். இதை சாப்பிடும் பொழுது நமக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களுமே வந்து கிடைச்சிடும். ஏன்னா முருங்கைக்காயிலையும் சரி, கீரையிலையும் சரி நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, முருங்கையினுடைய தனித்துவமான நன்மைகளில் ஒன்று தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய திறன். ஸோ இப்போது சர்க்கரை நோய் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் இல்லாதவங்க ஆட்களே கிடையாது. சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதிகமாக வந்து முருங்கைக்காயை வந்து எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய சத்து உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து குறைச்சி கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா பல ஆய்வுகள் மூலமாகவே வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த காயை வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு முருங்கைக்காயை எப்படி உணவுகளில் பல்வேறு வகைகளில் வந்து பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களா இருக்கீங்களா நீங்கள் இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. முருங்கைக்காயை ரசிக்க ஒரு சில சுவையான எளிமையான வழிகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். முருங்கைக்காயை சூப்பு வைத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சத்தான ஒரு ஆறுதலான உணவாக இருக்கும். இது வந்து எளிமையாகவே வந்து தயாரிச்சிடலாம். அதே போல் முருங்கைக்காயை வந்து நீங்கள் பொரியல் செய்து சாப்பிடலாம். முருங்கைக்காய் கிடைக்காத சமயத்தில் அதை வந்து பொடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சீசன் இல்லாத சமயத்திலையும் நீங்கள் வந்து அந்த முருங்கைக்காயினுடைய சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதை நீங்கள் என்ன வழிகளில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நிறைய நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய முருங்கைக்காயை நீங்களும் வந்து தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நல்ல ஒரு ஆரோக்கியம் அடையும். இந்த பதிவில் முருங்கைக்காயை பற்றி நிறைய விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் முருங்கைக்காய் வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். முருங்கைக்காயில் இதை தாண்டி நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. முருங்கைக்காயை நறுமணத்திற்காக மட்டும் யாரும் பயன்படுத்தாதீங்க. அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது
உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆரோக்கியமான, சிறப்பான வாழ்க்கை முறையில வந்து இருக்கும். நெறைய ஆரோக்கிய நன்மைகளையும், ஊட்டச்சத்துக்களையும் பெற்றிருக்கக்கூடிய முருங்கைக்காய பத்தி நெறைய விஷயங்கள பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய நீங்க சாப்பிடக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த முருங்கைக்காய பத்தின விஷயங்கள போல இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களோட மற்றுமொரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.